திடீர்னு இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்கிரீன், அதில் ஒரு சின்ன காட்சி போட்டு காட்டினாங்க. என் வாழ்க்கை மாற்றிய காட்சி உங்களுக்கு நான் கடத்தி விட்டு போகிறேன். ஒரு காட்டு வாசிங்க அப்படி நடந்து வந்தார். இந்த ஃபோன் அப்படி கரெக்டாக வச்சார், ரப்பர் செருப்பு போட்டார், நேராக வந்தார். இதுதான் காட்சி, பெருசாக தெரியுது, ஃபோக்கஸ்டாக தெரியுது. சர 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 சரன்னாருங்க. அங்கிருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க. பாம்பு நல்ல பெரிய பாம்புங்க. 12 அடி இருக்கும், 12 அடி பெரிய பாம்பு. அப்படியே வந்துட்டு கரும் பாம்புங்க, சுற்றி இப்படி வந்து நின்றுச்சிங்க. வாட் அ வைல்டு பியூட்டி. நான் அது அப்படியே பாம்பை மட்டும் நல்ல ஃபோக்கஸ் இருக்குது அந்த ஃபோனில். அந்த பாம்பையே பார்க்குறேன், என்னடா இது கடவுள், இவ்வளோ அழகு இயற்கை. பாம்பையே பார்த்துருக்கேன். நாம போய் செருப்பை கழட்டிட்டு ஒரு நிமிஷம் இப்படி கிட்ட வந்தாங்க. இதாங்க மார்க்கெட்டிங். எப்பா பாம்பை வச்சு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாரே அந்த மனுஷன். வந்துட்டு அந்த பாம்பு இப்படி நிற்கிதுங்க, படம் எடுத்து. என்னங்க பண்ணணும்? பாம்பு கிட்ட வந்தா சுன்னு சொல்லணும், இல்லைன்னா நம்மள மாதிரி ஆளாக இருந்தால் கம்முன்னு போயிடணும். 2 தானே பண்ணணும், பண்ணலைங்க. இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் தான் அந்த பாம்பின் வாழ்க்கையில் நடந்தது. அந்த பாம்பு அப்படி நின்றுச்சு. அவன் கிட்ட வராங்க. கிட்ட வரும்போது அந்த பாம்பு மிரளுதுங்க. அதை பார்த்து, ஏன் பாம்பே பயப்படுற? அவன் என்ன பண்ணுறான்னு நீ பயப்படுற? ஏன் இவ்வளோ ஒதுடுற? என்ன நடக்குது உனக்கு? இப்படி இப்படிங்குதுங்க. தொழுகையில் உட்காருவோம்ல கீழே சஜ்தால, அந்த மாதிரி உட்காந்துருந்தான். உட்காந்து அந்த தலை இங்கங்க ஒரு முத்தம் கொடுத்தாங்க. 2000 பேர் எழுந்திரிச்சு கை தட்டுறாங்க. பாம்பு தோத்ததான், அவன் ஜெயிச்சிட்டான். அவர் அப்படியே பின்னால் எழுந்திரிச்சு வந்துட்டான். இவ்வளோதாங்க நடந்தது. அந்த முட்டாள் பாம்புக்கு தான் முத்தமிடப்பட்டதே தெரியாமல் பின்னால் போயிடுச்சு அது. ஆனால் எல்லாரும் கிட்டே அது தோத்துருச்சுதுன்னு அதுக்கே தெரில, போயிடுச்சு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? அவன் வர்றான்ல, இந்த 2 விரலை ஆட்டிக்கிட்டே வராங்க. அவன் வேற ஒன்றும் செய்யல. இந்த பாம்பு அந்த விரலை மட்டும் பார்க்குதுங்க, இப்படி மாற்றி மாற்றி. டப்புன்னு உட்காந்துட்டு கையை இப்படி அசைக்க ஆரம்பிச்சாங்க மெலிசா. அந்த மெதுவான அசைம்பு அது இப்படி பார்க்குதுங்க. அதுக்குள்ளே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். இவ்வளோதாங்க மேட்டர். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அவர்கள் நம்மை ஜெயித்து விட்டதாக உலகத்திற்கு அறிவிப்பு தந்து கொண்டு இருக்கிறார்கள். நம் கவனத்தை நாம் திருப்பாமல் ஒரே நிலையில் நம்முடைய தியானத்தை வைத்திருந்தால் இந்த உலகம் நம்மை ஜெயித்ததாக அறிவிப்பு செய்யாது.